சொல்ல முடியாதவற்றை சொல்வதுதான் கவிதை, பேச முடியாதவற்றை பேசுவதுதான் கதை. நீங்கள் தொடர்ச்சியாக சிந்திக்க முடியாதவற்றை யாரோ ஒரு சிந்தனையாளன் சிந்திக்கிறான் இல்லையா, அதுதான் சிந்தனைகள். அறிவை பரவலாக்குவதுதான் முதல் புரட்சி. மற்ற புரட்சிகள் எல்லாம் தானாக வரும். இந்த சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம் இதெல்லாம் சமுதாயத்தில் எப்படி பரவியது? இதற்கு யார் காரணம்? நம்ம என்ன புத்தகங்கள் படித்தா எல்லாரும் புரட்சி செய்ய போகிறோமா? நம்ம எல்லாரும் ஜனநாயகத்திற்காக நாம் போராட போகிறோமா? அது ஒன்றுதான் புத்தகங்களுடைய வேலையா என்றால் இல்லை. மற்ற உயிரினங்கள் எல்லாம் இயற்கை வெளியில் தான் வாழ்கின்றன. நாம் ஒரு கலாச்சார வெளியில் வாழ்கிறோம். நிறைய எண்ணங்கள், நிறைய முரண்பாடுகள், மனச்சிக்கல்கள். எந்த பூனைக்காவது உளவியல் சிக்கல் இருக்கிறதா? ஒரு புத்தகம் உலகத்தை மாற்றுமா என்றால் மாற்றும். ஒரு புத்தகம் புரட்சியை கொண்டு வருமா என்றால் புரட்சியை கொண்டு வரும், கொண்டு வந்திருக்கிறது. வாழ்க்கையை திருக்குறள் ஜனநாயகப்படுத்த முயற்சிக்கிறது. நண்பர்களே, எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, எத்தனை இதயங்கள் திறந்திருக்கின்றன என்பதுதான் முக்கியம். எத்தனை காதுகள் திறந்திருக்கின்றன என்பதுதான் முக்கியம். நான் லட்சக்கணக்கானோர் இருக்கக்கூடிய கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், பல்லாயிரக்கணக்கானோர் இருக்கக்கூடிய கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், சில நூறு பேர் இருந்த கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், 10 பேர் இருந்த கூட்டங்களிலும் பேசியிருக்கிறேன். ஆனால் எப்போதும் அங்கே அந்த பேச்சை உற்று கவனிக்கிற சில ஜோடி கண்களை நான் எப்படியாவது கண்டுபிடித்து விடுவேன். அவர்களை நோக்கித்தான் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். இது பொதுவாக ஒரு பேச்சாளனுடைய ஒரு வழிமுறை என்று சொல்லலாம். இந்த புத்தக கண்காட்சியில் இன்னொன்றையும் நான் பார்க்கிறேன். எப்பொழுதும் கூட்டம் நடக்கிற இடத்தில், இந்த சொற்பொழிவு நடக்கிற இடத்தில் கூட்டம் இருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே புத்தக கண்காட்சியில் ஏராளமான வாசகர்கள் உள்ளே புத்தகங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி மிகுந்த மனநிறைவை தருகிறது. ஏனென்றால் புத்தக கண்காட்சி என்பது சொற்பொழிவுகளை கேட்பதை காட்டிலும் அது புத்தகங்களை வாங்குவதற்காக என்று நம்புகிறவன் நான். இந்த திருச்சி மாவட்ட புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் அது வருடத்திற்கு வருடம் ஒரு வளர்ச்சி போக்கில் இருப்பதை நான் பார்க்கிறேன். நிறைய வாசகர்கள் வருகிறார்கள். புத்தக விற்பனையாளர்கள் கூறுவதை கேட்க முடிகிறது. நிறைய குழந்தைகள் கண்காட்சிக்கு வந்து புத்தகங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது புத்தகங்களை பார்க்கிறார்கள். இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கான ஒரு அடிப்படையாக நான் பார்க்கிறேன். முக்கியமாக இளைஞர்கள், குழந்தைகள் புத்தகங்களை வாங்குகிற போது, பெரியவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வந்து புத்தகங்களை வாங்கி கொடுக்கிற போது அது உண்மையில் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற உணர்வை தருகிறது. தமிழ்நாடு அரசு பெரும் முயற்சியுடன் இந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. வருடம் முழுக்க ஏதாவது ஒரு ஊரில் புத்தக கண்காட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் புத்தகங்களை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தோராயமான கணக்கு இருக்கிறது. நம்முடைய மாவட்ட புத்தக கண்காட்சிகளில் மட்டும் ஒரு ஆண்டிற்கு 75 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகின்றன என்று. புத்தக கண்காட்சிகளில் மட்டும் 75 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகிறது என்றால் அவ்வளவு வாசகர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். புத்தகங்களை தேடி அவ்வளவு பேர் வருகிறார்கள் என்று அதற்கு பொருள். அப்படி பார்க்கிற போது இது ஒரு மிகப்பெரிய அறிவியக்கம். இந்த அறிவியக்கத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இடையறாது நடத்தி கொண்டிருக்கிறது. பன்னாட்டு புத்தக கண்காட்சி, மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி. ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் திருச்சியில் ஒரு புத்தக கண்காட்சி நடக்குமா என்று நாங்கள் ஏங்கி இருக்கிறோம். அப்போதெல்லாம் புத்தக கண்காட்சி என்றால் சென்னை புத்தக கண்காட்சி தான். அதை விட்டால் சில வருடங்கள் மதுரையில் தொடங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலும் இவ்வளவு வெகு சிறப்பான புத்தக கண்காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மையில் மிக 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 ஒரு மனநிறைவூட்டக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுக்க ஒரு அறிவுசார் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்கிற உணர்வை இது தருகிறது. நண்பர்களே, நாம் ஒரு புத்தக கண்காட்சிக்கு எதற்காக வருகிறோம்? ஒரு புத்தகம் படிப்பதனால் நமக்கு என்ன நடக்கிறது? ஒரு கவிதை படிப்பதனால் நமக்கு என்ன நடக்கிறது? ஒரு கதை படிப்பதனால் நமக்கு என்ன நடக்கிறது என்ற கேள்வியை பல வாசகர்களும் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். நேற்று சென்னையில் எனக்கு ஒரு விருது கொடுத்தார்கள். களம் புதிது என்கிற ஒரு அமைப்பில் இருந்து ஒரு விருது கொடுத்தார்கள்.
அந்த விருதை பெற்றுக்கொண்டு நான் உரையாற்றுகிற போது ஏற்புரையாக நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன். அது என்னவென்றால், ஒரு கவிதை படிப்பதிலோ, கதை படிப்பதிலோ, ஒரு புத்தகம் படிப்பதிலோ உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்ற கேள்விக்கு நான் ஒரு பதிலை சொன்னேன். அது என்ன பதில் என்றால், நீங்கள் எங்கெங்கோ செல்கிறீர்கள், எதையோ காண்கிறீர்கள், எதையோ அறிகிறீர்கள். ஆனால் நீங்கள் செல்வதற்கு மிக மிக கடினமான ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அந்த இடம் என்னவென்று தெரியுமா? நீங்கள் நினைத்தால் ஒரு பேருந்தை பிடித்து ஒரு இடத்திற்கு போய்விடலாம், அல்லது ஒரு வாகனத்தின் மூலமாக சென்று விடலாம், அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் ஒரு அலைபேசியை எடுத்து பேசிவிடலாம். ஆனால் நீங்கள் எளிதில் சென்றடைய முடியாத ஒரு இடம் ஒன்று இருக்கிறது இந்த உலகத்தில். அது என்னவென்று சொன்னால், உங்களுடைய சொந்த இதயம்தான். உங்கள் சொந்த இதயத்தின் அடியாளத்திற்குத்தான் உங்களால் செல்ல முடியவில்லை. ஏனென்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? உங்கள் மனதில் ஆழத்தில் இருக்கக்கூடிய கனவுகளோடு உங்களால் பேச முடியவில்லை, வழிகளோடு உங்களால் பேச முடியவில்லை, ஆசைகளோடு உங்களால் பேச முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகம் அத்தனை மனத்தடைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. நாம் எல்லாவற்றிற்கும் பயப்படுகிறோம். நாம் யார் என்பதை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு கூட நாம் பயப்படுகிறோம். நமக்கு நெருக்கமானவர்களிடம் கூட நம்முடைய இதயத்தை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு பயப்படுகிறோம். அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ, அவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு நினைப்போடு மனசுக்குள்ளே போட்டு போட்டு ஒன்னொன்னையும் புதைத்து 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 ஒரு மிகப்பெரிய நினைவுகளினுடைய இடுகாட்டை போல நம்முடைய மனம் இருக்கிறது. அதற்குள் எத்தனையோ கனவுகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன, நம்முடைய எத்தனையோ நியாயமான விருப்பங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன, நம்முடைய எத்தனையோ உணர்ச்சிகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. இதை யாரிடம் பேசுவது, இதை யார் கேட்பார்கள், இதை யார் சொல்வார்கள் என்று பார்க்கிற போது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, என் மனசில் இருக்கிறதுலாம் நீங்கள் எப்படி அப்படியே எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. என் மனசில் இருக்க வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியும், அதை நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் அவர்களிடம் சொல்வேன், அது என்னுடைய வார்த்தை அல்ல, உங்களுடைய வார்த்தைகள் தான். நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள், நான் பேசுகிறேன். அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். இன்னும் சொல்ல போனால், உங்களுக்காக நான் பேசுகிறேன், உங்களுக்காகவும் சேர்த்து பேசுகிறேன். நீங்கள் பேச விரும்புவதைத்தான் நானும் பேசுகிறேன் என்று சொல்கிற போது உங்கள் சொந்த இதயத்திற்கு திரும்புவதற்கான ஒரு பாதையை இலக்கியம் நமக்கு கொடுக்கிறது, படிப்பு நமக்கு கொடுக்கிறது. ஆனால் இது நம்ம வாழ்க்கையில் இப்படி தானே நடந்துச்சு, நம்ம இதுக்காக தானே நம்ம ஃபீல் பண்ணோம், இவங்க நம்மளை இப்படி தானே அவமானப்படுத்தினாங்க, நம்ம இப்படி தானே, இதைத்தானே நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்கிற போது அந்த ஆழத்தில் உறைந்திருக்கக்கூடிய அந்த வலிக்கு ஒரு சின்ன மருந்து போட்டது போல் இருக்கிறது. எப்போவுமே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம நெஞ்சில் அழுத்திக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் அது ஒரு பெரிய பாரமாக இருக்கும். அது கொஞ்சம் வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம மனசு லேசாயிரும், நம்ம உடம்பு ரொம்ப லேசானது மாதிரி இருக்கும். சொல்ல முடியாதவற்றை சொல்வது தான் கவிதை, பேச முடியாதவற்றை பேசுவது தான் கதை. நீங்கள் தொடர்ச்சியாக சிந்திக்க முடியாதவற்றை யாரோ ஒரு சிந்தனையாளன் சிந்திக்கிறான் இல்லையா, அதுதான் சிந்தனைகள். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு எனக்கு ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள், புத்தகங்கள் உருவாக்கும் ஜனநாயகம் என்பது. ஜனநாயகம்னா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க. ஜனநாயகம் என்றால் உங்கள் பார்வையில் என்ன? சும்மா சொல்லுங்க, ஜனநாயகம்னா என்ன? ஏதாவது ஒரு வார்த்தையில் சொல்லுங்க. சுதந்திரம் வேற, சமதர்மம் வேற, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும், மக்கள் நாயர்களாக கொண்டாடப்படணும், வேற இருப்பதெல்லாம் பொதுவாக இருக்க வேண்டும். இது எல்லாமே ஜனநாயகம்தான். ஆனால் ஏன் யாருமே ஓட்டு போடுறதை பற்றி சொல்லவே இல்லை? உங்கள் ஞாபகத்தில் அது ஏன் வரல? அதை பற்றி ஒரு கதை இருக்கிறது, அது நான் நேரம் இருந்தால் அந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகங்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் அடிப்படையில் ஒன்றைத்தான் வலியுறுத்துகிறது. மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள், சமமான உரிமைகளை உடையவர்கள், எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உரிமை படைத்தவர்கள், எல்லோரும் கண்ணியமாக வாழ்வதற்கு உரிமை படைத்தவர்கள்,
எல்லோரும் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு உரிமை படைத்தவர்கள். இதை நமக்கு யார் சொல்லி தந்தார்கள்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. இது எங்கிருந்து இந்த சிந்தனை வந்தது? ஒரு நூற்றாண்டிற்கு முன்பு இந்த சிந்தனை இருந்ததா? 2 நூற்றாண்டுக்கு முன்பு இந்த சிந்தனை இங்கு இருந்ததா? மனிதர்கள் ஜாதியால் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், ஆண்களால் பெண்கள் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். இன்னும் அரசர்கள் நாடுகளை வென்று ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஒடுக்கி கொண்டிருந்தது, ஒரு மொழி இன்னொரு மொழியை ஒடுக்கி கொண்டிருந்தது. அப்படி என்றால் இந்த சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம் இதெல்லாம் சமுதாயத்தில் எப்படி பரவியது? இதற்கு யார் காரணம்? ஜனநாயகத்தை உருவாக்கியவர்கள் சிந்தனையாளர்கள். அவர்கள் எங்கிருந்து உருவாக்கினார்கள் என்றால் மக்களுடைய உரிமை போராட்டங்களிலிருந்து உருவாக்கினார்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்கள் மேற்கு நாடுகளில் ஒரு நிறத்தால் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடினார்கள். இங்கு சாதி கொடுமைகளுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்தார்கள். அவர்களை அப்படி கிளர்ந்தெழச் செய்தவை, அவர்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர்களை சிந்திக்க தூண்டியவை புத்தகங்கள் தான். புத்தகங்களின் வழியாக சமத்துவ கருத்துக்கள் உலகில் பரவுகின்றன. வலிமையான புதிய உலகத்தை பற்றிய எண்ணங்கள் உலகில் பரவுகின்றன. அன்றைக்கு இருந்த ஒரே ஊடகம் புத்தகம்தான். அன்றைக்கி வாட்ஸ்அப் கிடையாது, டிவி கிடையாது, யூடியூப் கிடையாது, எதுவுமே கிடையாது. புத்தகங்கள் எழுதப்பட்டன. மாக்சிம் கார்கியினுடைய தாய் நாவலை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கிய நாவல். ரஷ்யாவில் மாக்சிம் கார்கி என்கிற அந்த மகத்தான அந்த எழுத்தாளன் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகிற ஒரு தொழிலாளியினுடைய அன்னை, அவள் எப்படி தன்னுடைய மகனுடைய போராட்டத்திற்கு உறுதுணையாக இருக்கிறாள், அந்த போராட்டத்தின் வழியாக தான் எப்படி உருமாறி அவளுமே ஒரு புரட்சிக்காரியாக எப்படி உருமாறுகிறாள் என்பதை பற்றிய நாவல். அன்றைக்கு ரஷ்யாவில் போராடிய ஒவ்வொரு தொழிலாளியும் அந்த நாவலை கையில் வைத்து கொண்டிருந்தான். அந்த நாவலுக்கு அந்த நாவல் என்பது ரஷ்யா முழுக்க தொழிலாளர்களுடைய ஆயுதமாக இருந்தது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு புத்தகம் உலகத்தை மாற்றுமா என்றால் மாற்றும். ஒரு புத்தகம் புரட்சியை கொண்டு வருமா என்றால் புரட்சியை கொண்டு வரும், கொண்டு வந்திருக்கிறது. அப்படி நூற்றுக்கணக்கான புத்தகங்கள், நூற்றுக்கணக்கான புரட்சிகள், ஆயிரக்கணக்கான புரட்சிகள் இந்த உலகத்தை மாற்றின. பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக எழுதப்பட்ட புத்தகங்கள், சாதி கொடுமைக்கு எதிராக எழுதப்பட்ட புத்தகங்கள், பொருளாதார அடிமைத்தனத்திற்கு எதிராக எழுதப்பட்ட புத்தகங்கள், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான உலகத்தை உருவாக்கியவை புத்தகங்களின் வழியாக வந்த புரட்சிகர சிந்தனைகள் தான். அதனால்தான் நான் சொல்கிறேன், புத்தகங்கள் என்பவை அவை ஜனநாயகத்திற்கான அடிப்படையாக இருந்திருக்கின்றன. மனிதர்களை சமமாக நடத்து, மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லோருக்கும் சம உரிமைகள் உண்டு என்பதை புத்தகங்கள் சொல்லியது மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒடுக்குமுறை கருவியாக என்ன இருந்தது தெரியுமா? உங்களுக்கு தெரியும். மனிதர்களை எதை வைத்து அடிமைப்படுத்தினார்கள் என்றால், வெறும் ஆயுதங்களை வைத்து மட்டும் அடிமைப்படுத்தவில்லை, சில சிந்தனைகளை வைத்தும் அடிமைப்படுத்தினார்கள். இவன் பிறப்பால் உயர்ந்தவன், இது ஒரு தத்துவம். இதற்கு ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் என்பது பல இடங்களில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. நம்முடைய பண்டைய பல ஒரு சாதிய கோட்பாட்டை நியாயப்படுத்தக்கூடிய புத்தகங்கள். அப்போது அவை என்ன சொல்லின என்றால், படிப்பது என்பது சிலருடைய உரிமை, எல்லோரும் படிக்க முடியாது, எல்லோருக்கும் கல்வி கொடுக்க முடியாது, அது கடவுளால் அருளப்பட்டவர்களுக்கு மட்டுமே உரிய ஒன்று என்கிற நிலையில்தான் புத்தகங்கள் சிலருடைய ஆயுதமாக இருந்தது. ஹிட்லர் மெயின் கேம்ப்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யூதர்களை அழிப்பதற்கும் அது பயன்பட்டது. அதாவது அறிவு என்பது ஒரு சிலருடைய கையில் இருக்கிற போது அது ஒடுக்குமுறைக்கான மிகப்பெரிய ஆயுதமாக மாறுகிறது. அதை வைத்துக்கொண்டு நாங்கள் சொல்வதுதான் சட்டம், நாங்கள் சொல்வதுதான் அறம், நாங்கள் சொல்வதுதான் நீதி என்று அறிவு ஒரு ஒடுக்குமுறை ஆயுதமாக இருந்த காலம் இருந்தது. அந்த காலத்தில் அரசர்கள் படையெடுத்து வருகிற போது அவர்கள் முதலில் எதை எரிப்பார்கள் தெரியுமா? அந்த ஊரில் இருக்கிற நூலகங்களில் எரிப்பார்கள். உலகத்தில் எரிக்கப்பட்ட நூலகங்களுக்கு ஒரு எண்ணிக்கையே இல்லை. இலங்கையில் யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்? ஒடுக்குமுறைக்காக வருகிற ஒருவன் எதற்காக நூலகத்தை எரிக்கிறான்? ஏனென்று கேட்டால், நூலகங்கள் தான் ஒடுக்குமுறைக்கு எதிரான புரட்சியை கொண்டு வருகின்றன. நண்பர்களே, நன்றாக யோசித்து பாருங்கள். அறிவு
சிலருடைய கையில் அது வேதங்களாக இருக்கலாம், மத நூல்களாக இருக்கலாம், நாங்கள் சொல்வதுதான் இறுதி சட்டம் என்று சொல்கிற அதுவும் அறிவுதான். ஆனால் ஒரு சிலரின் கையில் இருந்த அந்த மேலாதிக்க கருத்தியல் அறிவு என்பது மக்களை படிப்பறிவற்றவர்களாக வைத்திருக்கவும் அவர்களை ஒடுக்குவதற்குமான கருவியாக அங்கு இருக்கிறது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவை எல்லோருக்கும் கொடு, அறிவை எல்லோருக்கும் பரவலாக்கு, எல்லோரும் எல்லாவற்றையும் படிக்கட்டும், புத்தகங்கள் எல்லோராலும் எழுதப்படட்டும், புத்தகங்கள் எல்லோராலும் படிக்கப்படட்டும் என்கிற ஒரு கோட்பாடு 18ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா முழுக்க பரவுகிறது. எல்லோரும் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள், சுதந்திர கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடம் அறிவு ஒரு தீயை போல பரவுகிறது, ஒரு நெருப்பை போல பரவுகிறது. அப்படி என்று சொன்னால் ஒரு அடிப்படையான விஷயம் என்னவென்றால், அறிவை பரவலாக்குவதுதான் முதல் புரட்சி. மற்ற புரட்சிகள் எல்லாம் தானாக வரும். எந்த சமூகத்தில் அறிவு பரவலாகவில்லையோ, எந்த சமூகத்தில் எல்லோருடைய கையிலும் புத்தகங்கள் இல்லையோ, எந்த சமூகத்தில் எல்லோருக்கும் புத்தகங்கள் கிடைக்கவில்லையோ, அங்கு ஒடுக்குமுறை நீடிக்கும். ஒடுக்குமுறைக்கு எதிராக எந்த விதமான போராட்டமும் அங்கு எழாது. அப்படி என்றால் மக்களுடைய கையில் கொடுக்க வேண்டிய முதல் ஆயுதம் என்பது புத்தகங்கள். அங்கிருந்துதான் எல்லா ஜனநாயக உரிமை கோட்பாடுகளும் வருகின்றன. ஒரு ஆத்மானாமியுடைய புகழ்பெற்ற கவிதை வரி இருக்கிறது. நீ பழைய மனிதன் என்றது ஒரு புத்தகம், நீ புதிய மனிதன் என்றது இன்னொரு புத்தகம், நான் மனிதன்தானா என்று சோதித்துக் கொள்ளும் நிர்பந்தங்கள் என்று ஒரு வரியை ஆத்மானாம் எழுதுகிறார். அப்படி என்றால் நீ மனிதன்தானா என்று சோதித்துக் கொள்ள வேண்டிய அந்த நிர்பந்தங்களை புத்தகங்கள் அளிக்கின்றன. அப்படி பார்க்கிற போது உரிமை போராட்டங்கள், ஜனநாயக போராட்டங்கள், இவை எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக அறிவை பரவலாக்குவதுதான் முதல் பணியாக இருந்திருக்கிறது. அந்த பணியைத்தான் இன்றைக்கு புத்தக கண்காட்சி இங்கே செய்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் புத்தகங்களை கொடு, இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும், நம்முடைய வரலாறு என்ன என்பதை தெரிந்து கொள்ளட்டும், நம்மை ஒடுக்குபவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளட்டும், நம்முடைய அறியாமையில் குளிர்காய்பவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இது ஒரு மிகப்பெரிய அறிவியக்கம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்தியாவிலேயே அதிகமான நூலகங்களை, இன்றைக்கு கர்நாடகாவிற்கு அடுத்து மிக அதிகமான நூலகங்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு முழுக்க நூலகங்கள் 5000 பொது நூலகங்கள் இருக்கின்றன. நான் சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு தலைவராக நான் பொறுப்பேற்ற போது என் வாழ்க்கையில் வேறு எந்த பொறுப்பு கிடைத்திருந்தாலும் நான் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டேன். ஏனென்றால் நூலகங்கள் தான் அறிவை பரவலாக்குகிற ஒரு மகத்தான ஒரு திறவுகோலாக இருக்கின்றன, வாசல்களாக இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் நூலகங்களில் சேமிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த புத்தகங்கள் தான் கடைக்கோடி மனிதரிடம் இதுவரைக்கும் கல்வி அறிவு மறுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியை கொண்டு போகின்றன. இன்றைக்கு நூலகங்களில் நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு ஊரிலும் ஒரு குக்கிராமத்திலும் கூட இன்றைக்கு அரசு தேர்வுக்கு, போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அங்கே உட்கார்ந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன். அரசு அதிகாரத்திற்கு வருவது என்பது சில சமூகங்களுக்கு மட்டும் உரியதா, சில சாதிகளுக்கு மட்டும் உரியதா? நாம் அந்த கதவுகளை திறந்து விட்டிருக்கிறோம். நூலகங்கள் அமர்ந்து படிக்கிறார்கள். நான் ஒரு IAS ஆவேன், நான் ஒரு IPS ஆவேன் என்கிற பெரும் கனவோடு. இன்னும் சொல்லப்போனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த அறிவு பரவலாக்களை எப்படி உருவாக்குவது என்று நாம் இடையறாத முயற்சிகளை ஒவ்வொரு கட்டத்திலும் மேற்கொண்டிருக்கிறோம். இங்கே SRV பள்ளியினுடைய முதல்வர் துளசிதாசன் வந்திருக்கிறார். அவர்கள் குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்காக எண்ணற்ற முன்னெடுப்புகளை செய்து வந்திருக்கிறார்கள். இங்கே விஷ்ணுபுரம் சரவணன் வந்திருக்கிறார். குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு, குழந்தைகளை எழுத வைப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கத்தையே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கயிறு என்கிற அந்த ஒரு சிறிய நூல், லட்சக்கணக்கான பிரதிகள் குழந்தைகளுக்கான அந்த நூல் விற்பனையாகிற காட்சியை பார்த்தேன். அப்படி பார்க்குற போது துளசிதாசன் போன்றவர்கள், விஷ்ணுபுரம் சரவணன் போன்றவர்கள் எல்லாம் இந்த வாசிப்பை குழந்தைகளிடமிருந்தே உருவாக்குவதற்காக ஒரு பெரிய பேரியக்கத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். அவர் துளசிதாசன் எல்லா குழந்தைகளிடமும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம், குழந்தைகள் நீங்கள் உங்களுக்குள் ஒரு சொந்த நூலகத்தை உருவாக்குங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு 50 புத்தகத்தையாவது வைத்து நீங்களே ஒரு நூலகத்தை உருவாக்குங்கள் என்று. குழந்தைகளுக்கு பொம்மைகளை வாங்கி கொடுக்கிறோம், சாக்லேட்டுகளை வாங்கி கொடுக்கிறோம். எப்போதாவது குழந்தைகளுக்கு நீங்கள் வீட்டில் உனக்குன்னு ஒரு குட்டி லைப்ரரி உருவாக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோமா? நம்ம சொல்லணும். உங்களுடைய ஒவ்வொரு குழந்தையும் குறைந்தது 40-50 புத்தகங்களாவது பாடப்புத்தகம் அல்லாத புத்தகங்களை வைத்திருந்தால் அந்த குழந்தை மிகச்சிறந்த ஒரு மனிதனாக
மிகச்சிறந்த ஒரு மனுஷியாக எதிர்காலத்தில் வருவார்கள் என்பதை நான் உங்களுக்கு உறுதியிட்டு நான் கூறுகிறேன். நீங்கள் குழந்தைகள்கிட்ட செல்ஃபோனை பிடுங்க முயற்சி பண்ணிங்கன்னா பிடுங்க முடியாது, அவங்க தரமாட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் புத்தகங்களை வையுங்கள். எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம பிடுங்கி அதை மாற்றவே முடியாது. ஒரு பேரலாக ஒன்று உருவாக்குங்க. பக்கத்துலேயே செல்ஃபோன் இருக்கா, சரி பாரு, டிவி இருக்கா பாரு, பக்கத்தில் புஸ்தகங்கள் இருக்குது, அந்த குழந்தை எடுத்து படிக்கும், நான் பார்த்துருக்கேன். அப்போ என்னென்னா நம்ம ஒன்றை அழித்து ஒன்றை உருவாக்க நினைக்கிறோம். பேரலாக உருவாக்குங்க, எல்லாத்தையும் பேரலாக உருவாக்குங்க. சரி, இப்போ இன்னொரு கேள்வி நமக்குள்ளே வருது. நம்ம என்ன புத்தகங்கள் படித்தா எல்லாரும் புரட்சி செய்ய போகிறோமா? நம்ம எல்லாரும் ஜனநாயகத்திற்காக நாம் போராட போகிறோமா? அது ஒன்றுதான் புத்தகங்களுடைய வேலையா என்றால் இல்லை. நான் ஜனநாயகம் என்பதனுடைய பொருளை விரிவுபடுத்துகிறேன். நண்பர்களே, உங்கள் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு ஜனநாயகபூர்வமான உறவு இருக்கிறதா? இந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஜனநாயகம் என்பது ஓட்டு போடுவது அல்ல. ஜனநாயகம் என்பது ஏதோ ஒரு நாட்டு அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை என்பது மட்டுமல்ல. ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் இடையே ஜனநாயகம் இருக்கிறதா? நாம் கேட்க வேண்டும். ஒரு ஆசிரியர் சர்வாதிகாரி அல்ல, ஒரு கணவன் சர்வாதிகாரி அல்ல, ஒரு மனைவி சர்வாதிகாரி அல்ல. ஒரு தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஜனநாயகம் இருக்கிறதா? ஒரு பெற்றோர் ஒரு சர்வாதிகாரியாக இருக்க முடியாது. எங்கெல்லாம் சர்வாதிகாரம் இருக்கிறதோ, நான் சொல்வது தனிப்பட்ட உறவுகளில், இரண்டு நண்பர்களுக்கிடையே ஒருத்தர் டாமினேட் பண்ணாங்கன்னா அந்த நட்பு நீடிக்காது. காதலர்களுக்கிடையே ஒருத்தர் இன்னொருத்தரை டாமினேட் பண்ணால் அந்த காதல் நீடிக்காது. நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், எல்லா இடத்திலும் எல்லா உறவுகளிலும் ஜனநாயகத்தை எப்படி கொண்டு வருவது, அதை பார்க்கிற போதுதான் புத்தகங்கள் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்திற்கான பாதையை நமக்கு காட்டுகின்றன. ஒரு புத்தகம், ஒரு கவிதை, ஒரு கதை எப்படி பேசுகிறது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி சக மனுஷியாக பார்க்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது. எப்படி நம்முடைய சக மனிதர்களை புரிந்து கொள்வது, அவர்கள் இதயங்களை எப்படி நாம் புரிந்து கொள்வது, அவர்கள் எப்படி கண்ணியமாக நடத்துவது, மனிதர்கள் அவமானங்களின் வழியாக எப்படி கூசி போகிறார்கள், நாம் எப்படி நம்மை அறியாமல் எத்தகைய குற்றங்களை நம்முடன் இருப்பவர்களுக்கு நாம் செய்கிறோம், இதையெல்லாம் புத்தகங்கள் பேசுகின்றன, நமக்கு நினைவூட்டுகின்றன. இல்லை, நீ செய்வது தவறு, நீ நடந்து கொள்வது ஒரு கண்ணியமான முறை அல்ல, நீ நடப்பது என்பது ஒரு நாகரிகமான மனிதனுடைய செயல்முறை அல்ல என்பதை நம்முடைய சாதி நமக்கு சொல்லிக் கொடுக்காது, நம் மதம் நமக்கு சொல்லிக் கொடுக்காது. அவற்றை தலை சிறந்த கதைகள் எழுதுபவர்களும் கவிதைகள் எழுதுபவர்களும் சிந்தனைகள் எழுதுபவர்களும் தான் சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொருவரும் மற்றவரை எப்படி நடத்த வேண்டும், சுயமரியாதையுடன் எப்படி நடத்த வேண்டும், அல்லது சுயமரியாதையுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இன்னும் சொல்ல போனால் அன்பு என்றால் என்னவென்று நம்முடைய இலக்கியங்கள் பேசுகின்றன. கௌரவம் என்றால் என்ன என்பதை நம்முடைய இலக்கியங்கள் பேசுகின்றன. கண்ணியம் என்றால் என்ன என்பதை நம்முடைய இலக்கியங்கள் பேசுகின்றன. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்குலத்திலும் ஜனநாயகம் நிலவ வேண்டும். அது ஓட்டு போடுகிற உரிமை மட்டும் கிடையாது. ஒவ்வொரு உறவிலும் ஒவ்வொரு சொல்லிலும் அந்த ஜனநாயகம் நிலவ வேண்டும். இந்த ஜனநாயகத்தை கற்பிப்பதுதான் சிறந்த இலக்கியங்களுடைய பணியாக இருக்கிறது. ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக போராடுவதோ, ஒரு அதிகாரத்திற்கு எதிராக போராடுவதோ மட்டுமல்ல புத்தகங்களுடைய பணி. ஏன் பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் ஆட்சியலை பற்றியும் இருக்குது, அன்புடைமையை பற்றியும் இருக்குது. ஒரு அறநூல் ஏன் ரெண்டையுமே பேசுது? நன்றாக யோசித்து பாருங்கள். ஏனென்றால் வாழ்க்கையை திருக்குறள் ஜனநாயகப்படுத்த முயற்சிக்கிறது. அதை மேலும் மேலும் மனிதர்களுக்கிடையே இணக்கத்தை உருவாக்குவதற்கு திருக்குறள் முயற்சிக்கிறது. அதனுடைய எல்லா குறள்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அது வாழ்க்கையில் நம்முடைய மனங்களை மேம்படுத்துவது, அதன் வழியாக மனிதர்களுடைய மனங்களை சமநிலைக்கு கொண்டு வருவது, இதை பற்றி பேசுகிறது. ஜெயகாந்தனுடைய ஒரு கதை இருக்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அந்தரங்கம் புனிதமானது என்கிற ஒரு கதை. எப்படி இலக்கியம் ஜனநாயகத்தை பேசுகிறது என்பதற்கு அது ஒரு சிறந்த உதாரணம். ஒரு வீட்டில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு மகன் இருக்கிறார்கள். அந்த மகனுக்கு ஒரு சந்தேகம். தன்னுடைய அப்பா தன்னுடைய அலுவலகத்தில் அவர் வேறொரு பெண்ணோடு ஒரு நெருங்கிய நட்பில் இருக்கிறார் என்கிற சந்தேகம். இந்த ஏன்னா அப்பாவுக்கு டெலிஃபோன் வர்றது, அவர் பேசுகிற விதம், இதையெல்லாம் வச்சு அவனுக்கு அந்த சந்தேகம் வந்துடுது. அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அவர் எங்கெல்லாம் போகிறாரு, அவர் யாரெல்லாம் பார்க்குறாருன்னு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தான் சந்தேகப்பட்டது உண்மைன்னு தெரிஞ்சிடுது. அவனுக்கு ரொம்ப பயங்கர டென்ஷனாக இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா அவன் அம்மா கிட்ட போகிறான். அம்மா கிட்ட போயிட்டு அவன் கேட்குறான்,
அம்மா நீ ஏன், உனக்கு என்ன, நீ இதெல்லாம் நீ தட்டி கேட்க மாட்டியா? அந்த பொண்ணு கூட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, நீ வந்து இதை கேட்காம உனக்கு என்ன இதை விட பெரிய வேலை, ஏன் நீ இதெல்லாம் சகிச்சுக்கிற அப்படின்ட்டு. அப்போது அந்த அம்மா பையனை பார்த்துக்கிட்டே இருப்பாள். பார்த்துட்டு அமைதியாக கூறுவா, எங்கள் 2 பேத்துக்கு இடையிலான பிரச்சனையில் நீ ஏன் தலையிடுற அப்படின்னு. இது எனக்கும் என் கணவனுக்கும் இடையிலான ஒரு அந்தரங்கமான தனிப்பட்ட பிரச்சனை, இதில் 3வது மனிதனான நீ ஏன் உள்ளே வர்ற அப்படின்னு. இந்த கதையை 1950s ஜெயகாந்தன் எழுதியிருக்கார். அடுத்தவர்களுடைய அந்தரங்கத்தை நாம் மதிப்பது, அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை மதிப்பது என்பதை பற்றி இன்றைக்கு நாம் பேசலாம். 1950s ஜெயகாந்தன் எழுதுகிறார் அதை பற்றி. அப்போது அந்தரங்கம் புனிதமானது என்கிற போது பெற்றோர்களுடைய அந்தரங்கத்திற்குள் தலையிடுவதற்கு மகனுக்கு கூட உரிமை கிடையாது என்பதை அதிலே சொல்கிறார். என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறார். இந்த கதை பல கோணங்களில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தங்களை தந்திருக்கிறது. இந்த கதையை நான் ஏன் இன்றைக்கு சொல்கிறேன் என்றால், ஜனநாயகம் என்பது எல்லோருடைய தனிப்பட்ட விஷயங்களையும் மதிக்க வேண்டும். அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய விவகாரங்களுக்குள் நாம் உள்ளே நுழையக்கூடாது. ஆனால் இந்த ஜனநாயகம் எங்காவது நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறதா, தனிப்பட்ட உறவுகளில் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். நமக்கு முழு நேர வேலையே மற்றவங்களை கண்காணிப்பது என்று தான் மாறிவிட்டது. ஒரு ஃபோன் எடுத்தோம்னா, ஒரு ஃபோன் செகண்ட் காலில் போச்சுன்னா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்குது. இது எப்படி இந்த கேள்வியை ஒருத்தர் கேட்க முடியும்? நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு, அவங்க யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழித்து கூப்பிட்டிங்கன்னா அப்பவும் பேசிகிட்டு இருந்தால் ஒரு சந்தேகம். அப்புறம் என் செகண்ட் கால் பார்த்துட்டு கூட நீ எடுக்க மாட்டியா, அந்த காலை கட் பண்ண மாட்டியான்னு கேட்குறது. நாம் எவ்வளோ கொடூரமானவர்களாக, ஜனநாயகமற்றவர்களாக நாம் மாறி இருக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள். அப்புறம் நம்ம யார்கிட்டையாவது ஒரு ஃபோன் பண்ணோம்னா எப்படி இருக்கான்னு கேட்குறது இல்லை, எங்கே இருக்கான்னு தான் கேட்குறோம். எங்கே இருந்தால் என்ன? அதை தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? நன்றாக யோசித்து பாருங்கள். நம்முடைய அன்றாட சொல்லாடல்களில் ஒன்று நம்ம யார்ட்டையாவது கேட்போம், இல்லை யாராவது நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா அந்த ஜனநாயகமற்ற தன்மை, இந்த ஜனநாயகமற்ற தன்மை என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் எல்லாத்துக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய மனநிலையை உருவாக்குகிறது. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட மறைக்கணும்னு தோணுது நமக்கு. ஒன்றுமே இல்லாத விஷயத்தை கூட பொய் சொல்லணும்னு தோணுது. வாழ்க்கையை தொடர்ந்து பொய்களால் எவ்வளவு தூரம் நாம் கட்டமைத்து கொண்டே இருக்க போகிறோம்? நாம் புரிந்து கொள்பவர்களாக இருந்தால் பொய்களுக்கு அவசியமே இருக்காது. நாம் பெருந்தன்மை உள்ளவர்களாக இருந்தால் பொய்களுக்கு அவசியமே இருக்காது. ஆனால் நாம் பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, பொய்களை சொல்வதற்கு நிர்பந்திக்கப்படுகிறோம். ஒரு உண்மையை சொல்லி சங்கடப்படுறத விட ஒரு பொய் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒன்று தான் இந்த தன்மை என்பது. இந்த ஜனநாயகமற்ற தன்மை என்பது நம் வாழ்க்கையை எப்படி சீரழிக்கின்றன. நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது, நான் சொல்கிறேன் நண்பர்களே, மிக மிக முக்கியமான காரணம், நமக்குள் சக மனிதர்களை பற்றிய எந்த புரிதலுமே இல்லை. ஏன் புரிதல் இல்லை என்றால், அதை பற்றிய கல்வி நமக்குள் இல்லை. அந்த கல்வி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அவற்றை இலக்கியங்கள் தான் கொடுக்க முடியும். தொடர்ந்து இலக்கியங்களை வாசிக்க வாசிக்க நம்முடைய நுண்ணுணர்வுகள் மேம்படுகின்றன. அறிவு மட்டுமல்ல, நாம் மேலும் மிருதுவாக மாறுகிறோம். நம்ம நிறைய பேர் ஒரு கூழாங்கல்லை போல இருக்கிறோம், ரொம்ப கரடுமுரடாக இருக்கிறோம், ரொம்ப ராவாக இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய கைகளை பற்றி கொள்கிற போது அந்த கையிலிருந்து நமக்கு ஒரு வார்ம்னஸ் கிடைக்கணும். அது ஒரு மரக்கட்டையை தொடுவது போல இருக்கக்கூடாது. அந்த இதத்தை இந்த கைகள் எப்போது தரும் என்று சொன்னால், அந்த கைகள் புரிந்துணர்வு உள்ள கைகளாக இருக்க வேண்டும். அது அன்பினுடைய ஒரு வெதுவெதுப்பை நமக்கு தரக்கூடியதாக இருக்க வேண்டும். முக்கியமாக அது பாதுகாப்பான கையாக இருக்க வேண்டும். நம்பிக்கைக்குரிய ஒரு கரமாக அது இருக்க வேண்டும். நம்முடைய கரங்களை நாம் எப்படி நம்பிக்கைக்குரிய கரமாக மாற்றிக்கொள்வது? நம்முடைய கரங்களை எப்படி அன்பினுடைய வெதுவெதுப்புள்ள கரங்களாக நாம் மாற்றிக்கொள்வது? நாம் எப்படி மிருதுவாக மாறுவது? இதைத்தான் நான் தொடர்ந்து என் வாழ்நாள் முழுக்க எழுதி கொண்டிருக்கிறேன். நாம் மிகவும் ரொம்ப ஒரு உறுத்தலாக இருக்கிறோம், ரொம்ப கடினமாக இருக்கிறோம். நம்ம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மிருதுவான மலரை நம்மால் ஏன் வெளிக்கொண்டு வர முடியவில்லை? ஏனென்றால் நாம் இன்னும் பண்பட வேண்டி இருக்கிறது. நாம் படித்திருக்கிறோம், ஆனால் பண்பட்டிருக்கிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி. நாம் ஒரு கலாச்சார ரீதியாக மேம்பட்டவர்களாக மாறி இருக்கிறோமா என்றால் அது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னும் நாம் மலர வேண்டி இருக்கிறது. நான் மாற வேண்டி இருக்கிறது என்று சொல்வது எளிது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்குது. ஏன்னா நீங்கள் என்னை மாதிரி மாறணும்னு நான் உங்களை சொல்லலாம், உங்களை மாதிரி மாறணும்னு நீங்கள் என்ன சொல்லலாம்.
மாறுவது அல்ல பிரச்சனை, மலர்வது தான் பிரச்சனை. நீங்கள் உங்களுக்குள் மலர்ந்திருக்கிறீர்களா? உங்களுக்குள் அந்த மலர்ச்சி இருக்கிறதா? ஒரு மலரினுடைய நறுமணமும் மிருதுவும் உங்கள் இதயத்தில் இருக்கிறதா? உங்களால் ஒரு சக மனிதனுக்கு ஒரு பாதுகாப்புணர்வை கொடுக்க முடிகிறதா? உங்கள் சக மனிதனுக்கு அந்த நீங்கள் சந்திக்கிற அந்த ஒரு கணத்தில் உங்களுடைய அன்பினுடைய இதத்தை கொடுக்க முடிகிறதா? நாம் ஏன் கொடுக்க முடியவில்லை என்றால் அது நமக்கு பழக்கமில்லாத ஒன்றாக இருக்கிறது. நண்பர்களே, அன்பு இயல்பான உணர்ச்சி அல்ல. நான் சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப. எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தாய்மை என்றால் அது ஒரு இயல்பான ஒரு உணர்ச்சி அல்ல. சிறந்த தாய்மை என்பதை கற்றுக்கொண்டால் தான் சிறந்த தாயாக இருக்க முடியும். ஒரு சிறந்த தகப்பனாக இருக்க வேண்டும் என்றால் அதை நீங்கள் கற்றுக்கொண்டால் தான் சிறந்த தகப்பனாக இருக்க முடியும். ஏனென்று கேட்டால், இப்போ அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ ஒரு பறவை ஒரு முட்டையை அடைகாத்து குஞ்சு பொரிக்கிறது, அந்த குஞ்சை பாதுகாக்கிறது, அது ஒரு இயல்பான ஒரு உணர்ச்சி, அந்த தாய்மை அதற்கு இருக்கிறது. ஒரு பூனை குட்டி போடுகிறது, அந்த குட்டியை அந்த பூனை பாதுகாக்கிறது. அப்படி என்றால் அதெல்லாம் இயல்பாக இருக்கின்றனவே, மனிதர்களும் அப்படித்தானே இயல்பாக இருப்பார்கள் என்று. நண்பர்களே, மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், மற்ற உயிரினங்கள் எல்லாம் இயற்கை வெளியில் தான் வாழ்கின்றன. நாம் ஒரு கலாச்சார வெளியில் வாழ்கிறோம். நிறைய எண்ணங்கள், நிறைய முரண்பாடுகள், மனச்சிக்கல்கள். எந்த பூனைக்காவது உளவியல் சிக்கல் இருக்கிறதா? எந்த பூனைக்காவது ஈகோ இருக்கிறதா? எந்த பறவைக்காவது தன்முனைப்பு இருக்கிறதா? எந்த பறவைக்காவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சுயநலம் இருக்கிறதா? எந்த பறவைக்காவது ஒரு கள்ளத்தனம் இருக்கிறதா? நன்றாக யோசித்து பாருங்கள். நம் மனிதர்கள் எல்லோரும் இத்தகைய பல்வேறு விதமான குணாதிசயங்களால் ஆனவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது நம்மிடையே இயற்கையான உணர்ச்சிகள் என்பது பசியும் காமமும் வேண்டுமானால் இயற்கையான உணர்ச்சிகளாக இருக்கலாம். மற்ற எல்லா உணர்ச்சிகளுமே நாம் எப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோமோ, எப்படி வழிநடத்தப்பட்டிருக்கிறோமோ அப்படித்தான் இருக்கின்றன. நாம் பல்வேறு விதமான விஷயங்களை தவறான முன்னுதாரணங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி நாம் இருக்கிறோம். நாம் சிறந்தவற்றை காண்பது கிடையாது, சிறந்தவற்றை அறிவது கிடையாது. மனிதன் எதை அறிகிறானோ அப்படித்தான் அவன் இருக்கிறான். வெறும் இயற்கையால் மட்டும் ஒரு மனிதன் வாழ்வது இல்லை. அப்படி பார்க்கிற போது வாழ்க்கையினுடைய நுட்பங்களை, சமூகத்தினுடைய பிரச்சனைகளை, இன்னும் சொல்ல போனால் அடிமனதில் இருக்கக்கூடிய மன நெருக்கடிகளை பேசக்கூடிய இலக்கியங்கள் நம்மை மலர வைக்கின்றன. மலர வைப்பது தான் ஜனநாயகத்தினுடைய முதல் அடிப்படை. எல்லோரையும் நீங்கள் சமமாக நடத்த வேண்டும் என்றால், மற்றவர்களுடைய உரிமைகளை நீங்கள் மதிக்க வேண்டும் என்றால், அதை உங்கள் சொந்த வீட்டிலிருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு மிக மிக அருகில் உட்கார்ந்திருக்கிறாரே அவரிடமிருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது. ஒரு விமானத்தில் வருகிற போது 3 இருக்கைகள் இருக்கும். அதில் நடுவில் மட்டும் இந்த கை வைப்பதற்கு ஒரு ஹேண்ட்பார் இருக்கும், அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கும். அப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு கையை வைக்கவே முடியாது, ஏன்னா இன்னொருவர் அதை ஆக்கிரமித்து கொண்டிருப்பார். இது பஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரம் கூட ஒருத்தர் 2 கைப்பிடியிலையும் கையை வச்சுட்டே உட்காந்துருப்பார். அந்த மனிதர் இப்படியே கையை கட்டிக்கிட்டே உட்காந்துருப்பார். அதை கவனிக்கிற ஒரு மனிதனுக்கு நம்முடைய கையை கொஞ்சம் நேரம் நகர்த்தி கொள்ளலாம், அவன் அந்த கையை வைத்துக் கொள்ளட்டுமே என்று எப்போதாவது தோன்றினால் அவன் ஜனநாயக ரீதியான ஒரு மனிதன். இந்த கையை எடுத்தோட அவன் கையை வச்சிருவான்னு தோணுனா நீங்க சர்வாதிகார மனப்பான்மை கொண்டவர். இங்கிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் ஒருத்தர் இவ்வளவு நேரம் ஒரு 2 மணி நேரம் இப்படியே உட்காந்துருக்கானே, நம்ம இப்படி உட்காருவோன்னு தோணலை இல்லையா நமக்கு? இந்த தோணாததுதான் நாம் பண்பட்டவர்களாக இல்லை என்பதனுடைய அடையாளம். அப்படி பார்க்கிற போது இப்போ சில இடங்கள்லாம் வயது முதிர்ந்தவர்களுக்கு இடம் கொடுங்கள்னு சில இடங்கள்ல எழுதி வச்சிருப்பாங்க, பஸ்ஸில், ஹோட்டலில். இதை ஒருத்தனுக்கு சொல்லித்தான் தெரியணுமா? வயது முதிர்ந்த ஒரு மனிதன் நிற்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால் இயல்பாக நம்முடைய ஒரு உணர்ச்சி என்பது அதில் வெளிப்பட வேண்டாமா? அவனுக்கு நாம் ஒரு ஆதரவளிக்க வேண்டும் என்று. ஏன் சொல்கிறேன் என்றால், இதனாலெல்லாம் நாம் கருணையுள்ளவர்களாக மாறிவிடுவோம் என்பதற்காக நான் சொல்லவில்லை. மாறாக இந்த பழக்கத்தை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? நான் எப்பொழுதுமே சொல்வேன், சக மனிதனின் மீது உன்னுடைய அன்பு எங்கிருந்து தொடங்குகிறது என்று ஒருவர் என்னிடம் கேட்டார். நான் சொன்னேன், டாய்லெட் போயிட்டு அந்த டாய்லெட்டை ஒழுங்காக ஃப்ளஷ் பண்ணியிருக்கியான்னு பார்த்துட்டு வெளியே வர்ற இல்லையா, அப்போ தான் இந்த அன்பு உனக்கு தொடங்குது அப்படின்னு சொன்னேன். சக மனிதனின் மீது காட்டுற முதல் அன்பு அதுதான். சில பேர் பப்ளிக் டாய்லெட்டில் பார்த்துருக்கேன், பீடியை குடிச்சு அதில் போட்டு போயிருப்பான், பார்க்கையிலே கொடூரமாக இருக்கும். பீடி துண்டை போடுவதற்கு இந்த உலகத்தில் வேறு இடமே கிடையாதா? ஒரு டாய்லெட்டில் அதை போடுவான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மனிதன் போகிறப்போ அதிர்ச்சியில் உறையுவான், அப்படியே யூரின் போயிட்டு ஃப்ளஷ் பண்ண மாட்டான். இது ஒரு பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். ஒரு சமுதாயத்தில் ஒரு சக மனிதனை மதிப்பது என்பது இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது.
நமக்கு பெரிய புரட்சிகரமான கோட்பாடுகள் அல்ல. அப்போ நம்ம எப்படி பண்படுதல், எப்படி ஜனநாயகப்படுதல் என்பதை இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் ஒரு எழுத்தாளனாக, ஒரு கவிஞனாக இதை பற்றி தொடர்ந்து எழுதுகிறேன். ரொம்ப மோசமான வாசனை திரவியங்களை பயன்படுத்துவது சக மனிதன் மீதான வன்முறை என்று நம்புகிறவன் நான். சில பேர்லாம் போட்டு வருவாங்க, நிற்கவே முடியாது. மனிதர்கள் இயல்பாகவே நல்ல வாசனை உள்ளவர்கள். ஆனால் அவர்கள் மீது ஏன் மோசமான வாசனை திரவியங்களை அழிந்து கொண்டு வந்து மற்றவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்ற அச்சமாக இருக்கும். சில சமயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா, ஏதாவது நம்ம பக்கத்து இருக்கையில் நீண்ட தூரம் அவர்களோடு இருக்க வேண்டியிருக்கும். மிகப்பெரிய சுவாச கோளாறுகளை எல்லாம் அவை ஏற்படுத்தும். இதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையாக நம்ம கேட்டோம்னா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணால் தான் மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்மளால் கையாள முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில தோழர்கள் இருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு தோழரிடம் சொன்னேன், நான் அப்பொழுது இடதுசாரி இயக்கங்களிடம் மிக தீவிரமாக நான் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம். அப்போது ஒரு தோழர் குளிக்கவே மாட்டார். அந்த ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் குளிப்பார், 15 நாளைக்கு ஒருக்கா தான் குளிப்பார். ஏன் தோழர் இப்படி அழுக்கு சட்டையோடு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். என்ன தோழர், மக்கள் இவ்வளோ பெரிய கொடுமைகளுக்குள்ளே இருக்காங்க, தினம் குளிக்கிறது இதெல்லாம் புரட்சிக்கு அப்புறம் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், குளிப்பதற்காக ஒரு நாள் புரட்சியை ஒத்தி வைக்கலாம், தப்பே இல்லை என்று. ஏன் இதை சொல்கிறேன் என்று கேட்டால், நண்பர்களே, ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் நான் ஜனநாயகபூர்வமான மனிதனாக இருக்கிறேனா என்பதை சோதித்துக் கொள்வதன் மூலமாகத்தான் நான் ஜனநாயகத்தை வாழ்க்கையில் பின்பற்றுகிறேன் என்று பொருள். இந்த கான்சியஸ்னஸ், இந்த விழிப்புணர்ச்சியை எது நமக்கு தருகிறது என்று சொன்னால் புத்தகங்கள் தருகின்றன. சரி, தனி மனித வாழ்க்கையை விடுவோம். பிற சமூகங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி ஒரு ஜாதிய சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு ஜாதிக்காரனுக்கும் மற்ற ஜாதிக்காரனை பற்றின கற்பனைகள். இவன்னா இப்படி தான் இருப்பான், இவன் சுத்தமாக இருக்க மாட்டான், இவன் இதை சாப்பிடுவான், இவன் வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய கற்பனைகள் ஒவ்வொரு சமூகத்தை பற்றி இருக்கு. நம்ம அதை அறிந்து கொள்வதை நாம் விரும்புவதே இல்லை. ஆனால் இலக்கியங்கள் என்ன செய்கின்றன என்றால், ஒவ்வொரு சமுதாயமும் எப்படி வாழ்கிறது, ஒரு விவசாயி எப்படி வாழ்கிறான், அவனுக்குள் என்ன உணர்ச்சிகள் இருக்கின்றன, ஒரு தொழிலாளி எப்படி வாழ்கிறான், பெண்கள் எப்படி யோசிக்கிறார்கள், குழந்தைகள் எப்படி யோசிக்கிறார்கள், இதையெல்லாம் இலக்கியங்கள் நமக்கு சொல்கின்றன. குழந்தைகளுடைய மனதை பற்றி ஒரு புத்தகத்தை படிக்கிற போது, நான் என்னுடைய குழந்தையை எப்படி அணுக வேண்டும் என்று அது எனக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறது. ஒரு பெண்களை பற்றிய, ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுகிற போது, அல்லது மூன்றாம் மண்டலத்தவர்கள் தங்களுடைய ஒரு வாழ்க்கையை பற்றி எழுதுகிற போது, மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுகிற போது, அல்லது அவர்களை பற்றி ஒரு சிறந்த எழுத்தாளர்கள் எழுதுகிற போது, இந்த வாழ்க்கை இப்படி இருக்கிறதா, இதற்குள் இவ்வளவு செடுக்குகள் இருக்கிறதா என்பது எனக்கு முதலாக தெரிகிறது. அப்பொழுது அந்த மனிதர்களை பார்க்கிற பார்வை மாறுகிறது. அவர்களை நான் ஜனநாயகபூர்வமாக நடத்த ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. நீங்கள் யாரை பற்றியாவது நீங்கள் கேளுங்க, நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்களுடைய வெளி தோற்றங்களை வைத்துக்கொண்டு அவர்களை நாம் ஏதோ ஒரு விதத்தில் முடிவு செய்வோம், ஆராய்வோம், அல்லது அவர்களுக்கான சில ஜட்ஜ்மெண்ட்ஸை நம்ம கொடுப்போம். ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையை, ஒரு சமூக பிரிவினருடைய வாழ்க்கையை நாம் ஒரு கதைகளாகவோ கவிதைகளாகவோ கட்டுரைகளாகவோ படிக்கிற போது அவர்களை நம்மோடு இணைத்துக் கொள்கிறோம். ஏன் மைக் டிஸ்டர்பாக இருக்குது, ஒழுங்காக வைங்க, சவுண்டு ஏறுது இறங்குது, ஒழுங்காக வைங்க, எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு எனக்கு. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்திற்குள்ளாக பிற மனிதனை புரிந்து கொள்வது, பிற சமூகங்களை புரிந்து கொள்வது, பிற மனிதர்களை புரிந்து கொள்வது, பிற உலகங்களை புரிந்து கொள்வது, இதையெல்லாம் நாம் ஜனநாயகப்படுவதற்கான அடிப்படைகள். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நான் ஒரு கவிதையை, நீங்கள் சுயம்புலிங்கம் என்கிற ஒரு கவிஞரை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீ கேள்விப்பட்டிருப்பான்னு தெரியும், நீ உட்காரு. என் வாழ்க்கையில் என்னை மிகவும் பாதித்த ஒரு கவிஞன், ஒரு கரிசல் காட்டு விவசாயினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சொல்லி தந்த ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதியிருக்கிறான். சுயம்புலிங்கத்தை நான் எப்பொழுதெல்லாம், இப்படிப்பட்ட கவிஞர்களால் தமிழ் சிறந்திருக்கிறது, இப்படிப்பட்ட கவிஞர்களால் தமிழ் வாழ்வு எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் சுயம்புலிங்கத்தினுடைய கவிதைகள். சுய வேலைவாய்ப்பு என்று ஒரு கவிதை. சுய வேலைவாய்ப்பு என்றால் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனால் வறுமையில் வாழக்கூடிய,
வறுமையின் விளிம்பில் நிற்கக்கூடிய ஒரு மனிதன் சுய வேலை வாய்ப்பை எப்படி யோசிக்கிறான் என்று பாருங்கள். காலையில் எழும்ப வேண்டியது, ஒரு கோணியோடு ஒரு தெருவு நடந்தால் போதும், கோணி நிறைந்து போகும். காகிதங்கள் ஏராளம் செலவாகின்றன. இந்த பழைய பேப்பர் பொறுக்கிறதுல சொல்றான், காகிதங்கள் ஏராளம் செலவாகின்றன, தலை நிமிர்ந்து வாழலாம். இவ்வளவுதான் கவிதை. மனிதன் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான ஒரு அடித்தளத்தை எவ்வளவு எளிய வரிகளில் அவன் சொல்லிச் செல்கிறான் என்று நீங்கள் பாருங்கள். இன்னொரு கவிதை பாருங்க. வறுமையை பற்றி சுயம்பினிங்கத்தினுடைய வரிகள் நம் இதயத்தை மிக ஆழமாக குத்தி கிழிக்கக்கூடியவை. இளமை காலத்தை பற்றி சொல்கிறார். நல்ல பிராயம், நல்ல பிராயம்னா வாலிப வயசு, நல்ல பிராயம், அதிர்ஷ்டவசமாய் சீக்கில்லாமல் இருக்கிறேன். ஒருத்தன் வறுமையில் இருக்க ஒருத்தன் நோய் இல்லாமல் இருந்தால் அது அதிர்ஷ்டம். நல்ல பிராயம், அதிர்ஷ்டவசமாய் சீக்கில்லாமல் இருக்கிறேன். அலுப்பை பாராமல் தினமும் வேலை செய்கிறேன். வீடு என்னமோ சந்தோஷமாக இல்லை. எனது தாய் நீர் கணக்கும் கண்களோடு துவண்டு போயிருக்கிறாள். என் தாய் நீர் கணக்கும் கண்களோடு துவண்டு போயிருக்கிறாள். பூனைக்குட்டியை போல மிருதுவாய் வளைய வளைய வருகிற என்னவள் கலவரத்தோடு ஒதுங்கி நிற்கிறாள். ஒய்ஃபை பத்தி சொல்றார். ஊமையாய் நெருப்பை ஜீரணிக்கிற எங்களுக்கு மத்தியில், ஊமையாய் நெருப்பை ஜீரணிக்கிற எங்களுக்கு மத்தியில் கலகலப்பாய் இருக்காமல் பையன் உறங்கி போனான். சின்ன பையனோட இயல்பே கலகலப்பா இருக்கிறது தான். கலகலப்பாய் இல்லாமல் உறங்கி போனான். வாழ்க்கை இந்த வாலிப வயசில் நெஞ்சை எண்ணமாய் பிசைகிறது. இந்த கவிதையை யோசிக்கிறப்போ ஒரு இளமை பருவத்தை எவ்வளவு துயரத்தோடு ஒரு மனிதன் எதிர்கொள்கிறான் என்பதற்கு இந்த கவிதை ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணம். இன்னொரு கவிதை பாருங்க. நல்லதங்கால் கதையை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இங்கே கொஞ்சம் முன்னாடி கூட தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், சதீஷ்குமார்கிட்ட. தமிழனுடைய ஆழ்மனதில் 2 விதமான படிமங்கள் தான் ரொம்ப ஆழமாக இருக்குன்னு. 2 பெண்கள், ஒன்று கண்ணகி, இன்னொன்று நல்லதங்கால். கண்ணகி என்பவள் அநீதியை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை செய்தவளுடைய ஒரு அடையாளமாக கண்ணகியினுடைய படிமம் நம் மனதில் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் நீதி கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மனதில் கண்ணகி என்கிற அந்த படிமம் தான் முதலில் வரும். கண்ணகி தான் தமிழ் அடையாளத்தினுடைய, தமிழனுடைய நீதி கேட்கிற குரலினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்மன படிமம். நம் எல்லோருக்குள்ளும் கண்ணகி உறைந்திருக்கிறாள். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் கண்ணகி இருக்கிறாள். அந்த நெருப்பு நம் எல்லோருக்குள்ளும் எரிந்து கொண்டிருக்கிறது. சிலப்பதிகாரம் என்பது ஒரு கதை அல்ல, அது தமிழனுடைய மிக தொன்மையான நீதி கேட்கிற குரலினுடைய மிக ஆழமான ஒரு குரல். அதற்கு நேர் எதிர்குரல் நல்லதங்கால். இவளும் தமிழ் பெண் தான். நல்லதங்காலினுடைய கதையை கேட்டு கிராமத்தில் அந்த கூத்து நடக்கிறதோ போது பெண்கள் வாய்விட்டு அழுகிற காட்சியை நான் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு கண்ணகி இருப்பது போலவே ஒரு நல்லதங்காலும் இருக்கிறாள். தன்னுடைய குழந்தைகளை கொன்றுவிட்டு வறுமை தாங்க முடியாமல் இறந்து போன, தன்னைத்தானே மாய்த்து கொண்ட அந்த சித்திரம், அது உண்மையிலேயே இந்த 2 பெண்களும் தான் நம்முடைய ஒட்டுமொத்த உளவியலையுமே ஆண்டு கொண்டிருக்கிறார்களோ என்கிற ஒரு கேள்வி எனக்குள் எப்போதும் இருந்திருக்கிறது. சில சமயம் ஒரு பெண் நல்லதங்காலாக இருக்கிறாள், இன்னொரு சமயம் கண்ணகியாக இருக்கிறாள். இங்கே சுயம்புலிங்கம் நல்லதங்காலை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். வறுமை மகா கொடியது, உனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு மிக அநீதியானது, உன்னுடைய முடிவு வேறு விதமாக இருக்க முடியாது. உன் கால்களை பின்னிக்கொண்டு உன் குழந்தைகள் உன்னிடம் மன்றாடின. உயிர் பிச்சை கேட்டது துடுக்கான ஒரு குழந்தை, உன் பிடியில் இருந்து தப்பி ஓடினான். உயிர் பிச்சை கேட்டது துடுக்கான ஒரு குழந்தை, உன் பிடியில் இருந்து தப்பி ஓடினான். அவர்களுக்கு இரக்கம் காட்டவே இல்லை. நீ சின்ன குழந்தைகளை ஆழமான கிணற்றுக்குள் நீசத்தனமாய் எறிந்தாய். உன்னுடைய இந்த இழி செய்கையை தாங்க முடியவில்லை, பொறுக்க முடியாது தவித்தேன். நீ இறந்து போனது நல்லதாக போய்விட்டது, இல்லாவிட்டால் உன்னை சாகடித்த அவமானம் என்னை சேர்ந்திருக்கும். தங்கச்சி,
வெறுக்கிறேன் நான் உன்னை, உனக்கு இழைக்கப்பட்ட எல்லா அநீதியையும். இந்த கவிதையை கேட்குறப்போ நல்லதாங்க, அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கமோ, அதே சமயத்தில் நான் ஒன்றை மட்டும் இல்லை, உனக்கு இழைக்கப்பட்ட எல்லா அநீதியையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிற போது நல்லதாங்கள் அதை ஏன் செய்தால் என்கிற ஒரு காரணத்தையும் இந்த கவிஞன் தேடி போகிறான். இதுதான் ஒரு உயர்ந்த இலக்கியத்தை நாம் மறுவாசிப்பு செய்வதனுடைய ஒரு அடிப்படை. இதுதான். இப்போ இந்த மாதிரி ஒரு வறுமையை பற்றி, அல்லது இதில் சுயம்பலிங்கத்தினுடைய இன்னொரு புகழ்பெற்ற கவிதை இருக்கிறது. எங்கள் ஊர் யானைகள் 5 பைசாவுக்கும் 10 பைசாவுக்கும் மண்டியிட்டு தலை வணங்குகின்றன என்று. அந்த யானைகள் கையில் காசு கொடுத்தோன்னா அது தும்பிக்கையை நீட்டி அது அந்த காசு வாங்கக்கூடிய எங்கள் ஊர் யானைகள் அப்படின்னு சொல்கிறப்ப யானையை பிச்சை எடுக்க வைக்கிற ஒரு சமூகத்தினுடைய ஒரு அவலத்தை ஒரு கவிதையிலே அவர் காட்டியிருப்பார். இந்த கவிதையை யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. தீட்டுக்கரை படிந்த பூ அழிந்த சேலைகள். நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. டவுசர் இல்லை என்று குழந்தைகள் அழுகும், ஒரு அடி கொடுப்போம், வாங்கி கொண்டு ஓடி விடுவார்கள். தீட்டுக்கரை படிந்த பூ அழிந்த சேலைகள் பழைய துணிச்சந்தையில் சகாயமாய் கிடைக்கிறது. இச்சையை தணிக்க இரவில் எப்படியும் இருட்டு வருகிறது. கால் நீட்டி தலை சாய்க்க தார் விரித்த பிளாட்பாரம் இருக்கிறது. திறந்த வெளிக்காற்று யாருக்கு கிடைக்கும்? எங்களுக்கு கொடுப்பினை இருக்கிறது. எதுவும் கிடைக்காத போது களிமண் உருண்டையை வாயில் போட்டு தண்ணீர் குடிக்கிறோம், ஜீரணமாகி விடுகிறது. எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த கவிதையை முடிக்கிறப்போ அந்த சந்தோஷமாக இருக்கிறோம் என்ற அந்த குரலில் இருக்கக்கூடிய எல்லல், அந்த நகை, அந்த ஒரு 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 வழி நிறைந்த ஒரு குரல் என்பது நம்மை ஆழமாக பாதிக்கிறது. இந்த இடத்தில் தான் நண்பர்களே, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன். இத்தகைய ஒரு வறுமை, இத்தகைய ஒரு கொடுமையான ஒரு வறுமை இன்றைக்கு நம்முடைய கிராமத்தில் இருக்கிறதா? இந்த கவிதை இதை பேசுகிறது. களிமண் உருண்டையை போட்டு தண்ணீரை குடித்து விட்டுக் கொள்ளக்கூடிய இந்த வறுமை இன்றைய தமிழ் கிராமங்களில் இருக்கிறதா? இருந்தது என்பது உண்மை. நான் சமீபத்தில் தொடர்ந்து நவீன இலக்கிய சிறுகதைகளை அல்லது கவிதைகளை படித்த போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனித்தேன். பசி என்பது 1970கள் வரைக்கும் எழுதப்பட்ட கதைகளில் மிக கொடூரமான ஒரு அரக்கனாக திரும்ப திரும்ப எழுதப்படுகிறது. பசியை பற்றி புதுமை பித்தன் எழுதியிருக்கிறார். ஜெயகாந்தன் ஒருபிடி சோறு என்ற ஒரு கதையில் பசியினுடைய அந்த கொடூர முகத்தை, பசியினால் வாடுகிற ஒரு மனிதன் எத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பத்தின் எல்லைக்கு செல்கிறான் என்பதை பற்றி அவர் எழுதுகிறார். கு அழகிரிசாமியினுடைய கதையில் நீங்கள் பசியினுடைய கொடூரத்தை பேசாத கதைகளே இல்லை. பசி, ஏழ்மை, வறுமை, இதை கு அழகிரிசாமி அளவிற்கு எழுதியவர்கள் யாருமே இல்லை. உங்களுக்கு தெரியும், அந்த தாது வருட பஞ்சம் பற்றி ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையிலே பஞ்சம் பிழைக்க போன ஒரு அம்மாவும் ஒரு மகளும் பசியினால் எப்படி ஊர் ஊராக அலைந்து தெரிகிறார்கள். கடைசியில் அந்த அம்மா தன் மகளையே ஒரு 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 பாலியல் தொழிலுக்கு எப்படி அனுப்புகிறாள் என்பதை பற்றி திரிபுரம் என்ற கதையிலே கு அழகிரிசாமி பேசுகிறார். இன்னும் பல கதைகள், நீங்கள் பல எழுத்தாளர்களுடைய கதைகள் 1970 வரைக்கும் எழுதப்பட்ட அந்த கதைகளில் பார்த்தீர்கள் என்றால் பசி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் 80களுக்கு பிறகு 90களுக்கு பிறகு தமிழ் வாழ்க்கையினுடைய பல பிரச்சனைகள் கதைகளில் எழுதப்படுகின்றன. நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் உறவு சிக்கல்கள், வேலையில்லா திண்டாட்டம், அல்லது மன நெருக்கடிகள், இப்படி பல பிரச்சனைகள், பாலியல் சார்ந்த சிக்கல்கள் இப்படியெல்லாம் எழுதப்படுகின்றன. ஆனால் ஜெயகாந்தன் எழுதியது போல, கு அழகிரிசாமி எழுதியது போல, இன்னும் அன்றைய காலகட்டத்தினுடைய பல படைப்பாளிகள் எழுதியது போன்ற பசி என்ற கொடூரமான வில்லன் ஏன் தமிழ் கதைகளில் இடம்பெறவில்லை? இதற்கு உங்களுக்கு யாருக்காவது பதில் தெரிந்தால் நீங்கள் சொல்லுங்கள். எழுத்தாளர்கள் பசியை பார்க்க மறந்து விட்டார்களா? சமூக அக்கறையற்றவர்களாக ஆகிவிட்டார்களா? அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்க முடியுமா? யாராவது இதற்கு பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன் அன்றைக்கு பசி அந்த அளவுக்கு எழுதப்பட்ட அளவுக்கு இந்த அளவுக்கு எழுதப்படவில்லை?
இதற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான சமூக வரலாற்று மாற்றம் இருக்கிறது. இலக்கியங்கள் எப்படி சமூகத்தை பிரதிபலிக்கின்றன என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம். சமுதாயத்தில் எப்பவுமே பிரச்சனை இருக்கு, மனிதனுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, கடன் தொல்லை இருக்கிறது, சிக்கல் இருக்கிறது, அதெல்லாம் மறுக்கவே இல்லை. இதற்கும் பசி என்ற ஒன்றிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பசியை தாண்டி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வேறு, பசி என்கிற பிரச்சனை வேறு. அப்படி என்றால் ஏன் நம்முடைய இப்போ சுயம்பங்கலத்தினுடைய இந்த கவிதைகளில் இடம்பெறுவது போல, அல்லது பல நான் குறிப்பிட்ட இந்த ஆசிரியர்களுடைய கதையில் இடம்பெறுவது போல, பட்டினியால் ஒரு மனிதன் துடித்து போவது, பட்டினியால் ஒரு மனிதன் சாவை நோக்கி செல்வது, இதெல்லாம் ஏன் இன்றைய கதைகளில் இல்லை? சாப்பாடு வெரி குட், நீங்க சொல்லுங்க. என்னம்மா? இங்க ஒரு 2-3 நல்ல பதில்கள் சொல்லப்பட்டிருக்கு. சார் சொல்றாரு எழுத பயந்துட்டாங்களான்ட்டு. ஆனா அவங்க மேடமும் அவர் சாரு சொல்றாரு சமுதாயத்தில் பிரச்சனைகள் இருக்கு, ஆனா பசி கொடுமை இல்லை என்பது. இந்த சமுதாய மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதை நவீன இலக்கியம் மிக நுட்பமாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. இலக்கியம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய கண்ணாடியாகத்தான் எப்பொழுதும் இருக்கிறது என்கிற போது இன்றைக்கு பட்டினி சாவு என்பது தமிழ்நாட்டில் கிடையாது, நான் உறுதியாக கூறுவேன். ஆனால் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கான்னா நிச்சயமா இருக்கு. படிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்கள் இருக்காங்க, இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு ஆனால் எல்லாவற்றையும் பெரிய பிரச்சனை ஒரு பசியினால் ஒருவன் ஒரு அடிமாட்டு வேலைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவனும் வேலைக்கு போக மாட்டான். எனக்கு பசி இருக்கு, சோறு இல்லை அப்படின்னு மிக மிக குறைந்த ஒரு அர்த்தமற்ற சம்பளத்துக்கு எவனும் வேலைக்கு போக மாட்டான். இப்போ நம்ம பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க இல்லையா பசி கொடுமையினால, அப்படி தமிழர்கள் யாரும் போறதில்லைன்னா ஒரு சுயசார்பு பொருளாதாரத்தை, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பதை, மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு சூழலை, குழந்தைகளுக்கு உணவளிக்கிறோம், மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக உணவளிக்கிறோம், பசிப்பினி இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்பதற்கு இன்றைக்கு நம்முடைய நவீன இலக்கியமே ஒரு சான்று பகர்கிறது. நான் திரும்ப திரும்ப படிக்கிறேன். கு அழகிரிசாமியினுடைய கதையில் வருகிற ஒரு மனிதனை இன்றைக்கு நான் பார்ப்பதில்லை. ஜெயகாந்தனுடைய கதைகளில் வரக்கூடிய ஒரு மனிதனை இன்றைக்கு நான் பார்ப்பதில்லை. ஆனால் வேறு விதமான சிக்கல்கள் உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கிற போது நாம் தமிழ்நாடு ஒரு விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்து ஒரு பரவலான வளர்ச்சியை, மாற்றத்தை பெற்றிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதன் மூலம் நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் உணவு ஜனநாயகப்பட்டிருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். உணவு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நான் புரிந்து கொள்வேன். நேற்று முன்தினம் கூட ஒரு புத்தக கண்காட்சியில் பேசுகிற போது நான் குறிப்பிட்டேன், நண்பர்களே, நமக்கு நிறைய கிடைத்திருக்கிறது, நிறைய இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் உணவில்லாமல் இருப்பதற்கு மற்ற பிரச்சனைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உணவில்லாமல் ஒரு மனிதன் இருப்பது என்பது அவனை மிருக நிலைக்கு இட்டு செல்கிறது. பசியோடு ஒரு மனிதன் இருக்கிற போது அவனை அது மிருக நிலைக்கு இட்டு செல்கிறது. நாம் அந்த துயரத்திலிருந்து நாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அதற்கு நம்முடைய ஆட்சியாளர்கள் வகுத்த கொள்கைகள், நாம் நடைமுறைப்படுத்திய சமூக நலத்திட்டங்கள், இவை எல்லாம் அடித்தளமாக இருந்திருக்கின்றன. நான் இதை இலக்கியத்தின் வழியாக பார்க்கிறேன், ஒரு அரசியல் கருத்தாக அல்ல. ஒரு அரசியல் சார்ந்த அல்லது ஒரு பொருளாதாரம் சார்ந்த கருத்தாகவே நான் இதை பேசவில்லை. நேற்று நம்முடைய இலக்கியம் எதை பேசியது, இன்றைக்கு எதை பேசவில்லை என்ற அடிப்படையில் பேசுகிறேன். வயிற்றிற்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாரதி சொன்னான் அல்லவா? நாம் சாதித்திருக்கிறோம். பயிற்று பல கல்வி தந்தை இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று சொன்னான் அல்லவா? நாம் சாதித்திருக்கிறோம். பசி இங்கு ஒழிக்கப்பட்டிருக்கிறது. கல்வியின்மை என்ற துயரம் இன்றைக்கு ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு படிக்கிறதுக்கு காசு தேவையில்லை, காசு இருந்தால் தான் நீ சாப்பிட முடியுங்கிற நிலை இன்றைக்கு இங்கு கிடையாது. இதை நாம் பார்க்க வேண்டும். யாராவது சொல்லிட்டே இருப்பாங்க, தமிழ்நாட்டில் அது இல்லை, இது இல்லை, தமிழ்நாடு முன்னேறலை, அது இல்லைன்ட்டு. அவர்களுக்கு கடந்த காலத்தை பற்றி எதுவுமே தெரியாது. நான் கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்தை பார்க்கிறேன், கடந்த கால இலக்கியங்களிலிருந்து நிகழ்காலத்தை நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போது நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய சமூகம் எப்படி ஜனநாயகப்பட்டிருக்கிறது, நம்முடைய தனிமனித வாழ்க்கை எப்படி ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும், இன்னும் சொல்லப்போனால் பண்பாட்டு ரீதியாக நம்முடைய உணர்வுகளும் உறவுகளும் எப்படி மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி தொடர்ந்து நம்முடைய இலக்கியங்கள் பேசுகின்றன. அப்படி பேசுகிற போதுதான் நாம் உண்மையில் வாழ்க்கையினுடைய உண்மையான ஒரு பொருளை காண்கிறோம். இங்கே 2 கவிதைகள், ஒன்று எனக்கு பிடித்த
மிக மிக பிடித்த என்னுடைய கவிதையில் ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய தேவதச்சன் அவர்களுடைய ஒரு கவிதையை இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் யார் வீட்டுக்காவது விருந்தாளியாக போகிற அனுபவத்தை எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு வீட்டில் போய் விருந்தாளியாக தங்குறீங்க. நமக்கு எவ்வளோ வேண்டியவங்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு சங்கடம் இருக்கும். அந்த வீட்டில் நமக்கு எவ்வளோ உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு கேள்வி இருக்கும். அதாவது இந்த நான் பேசுகிற பொருளுக்கும் இதற்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையை பற்றியும் நமக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கறது தான் இலக்கியம். மேலும் ஒரு வீட்டில் ஒரு விருந்தாளி எப்படி நடந்து கொள்வான்? எந்த பொருளையும் அனுமதி பெற்று தொடுவான். எந்த பொருளையும் அனுமதி பெற்று தொடுவான். காத்திருப்பான் உணவு பரிமாறப்படுவதற்கு. காத்திருப்பான் உணவு பரிமாறப்படுவதற்கு. சாப்பாடு கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். நாங்கள் இந்த பொருளை நான் இந்த டவலை எடுத்துக்கலாமான்னு கேட்போம். மேலும் குளியலறையை ஓசையின்றி மூடுவான். ரொம்ப கூச்சமாக இருக்கு நம்ம இன்னொரு வீட்டில் இருக்கப்போ மேலும் குளியலறையை ஓசையின்றி மூடுவான். சுவரில் தொங்கும் போட்டோக்களை பரிவுடன் பார்ப்பான். ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக போனால் சோகத்தில் தங்குற ஃபோட்டோக்களை பார்க்கறது தான் நமக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு சாய்ஸாக இருக்கும். இங்கே குழந்தைகளை கொஞ்சி பேசுவான். பெரியவங்க கூட அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆக முடியாது. சின்ன குழந்தைகளோட ரொம்ப பேச முயற்சி பண்ணுவோம். ஒரு விருந்தாளி எவ்வித தடயங்களையும் விட்டு செல்வதில்லை, அவன் கொண்டு வந்த பழங்களையும் பரிசு பொருள்களையும் தவிர. பூமிக்கு விருந்தாளியாய் வந்தவர்களில் நானும் ஒருவன். இந்த கவிதை எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க ஜம்பாதுன்னு பாருங்க. ஒரு வீட்டுக்கு நீங்க விருந்தாளியா போறப்ப எப்படி போறீங்களோ அதே மாதிரிதான் இந்த பூமிக்கு நீங்க விருந்தாளியா வர்றப்போ நீங்க நடந்துக்கிறீங்க. இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு வரையும் நினைச்சு பாருங்க. எந்த பொருளையும் அனுமதி பெற்றுத்தான் தொடுவான். இந்த பூமியில இருக்க எந்த பொருளையும் நம்ம அனுமதி இல்லாம தொட முடியாது இல்லையா? அந்த அனுமதியை பெறதுக்காக நம்ம சில விலைகளை கொடுத்திருப்போம் வாழ்க்கையில. ஆமாவா இல்லையா? காத்திருப்பான் உணவு பரிமாறப்படுவதற்கு. சொல்லுங்க, இந்த உலகத்துல நமக்கான உணவு கொடுக்கப்படுவதற்கு நாம் காத்திருந்திருக்கிறோமா இல்லையா? காத்திருப்பான் உணவு பரிமாறப்படுவதற்கு. மேலும் குளியலறையை ஓசையின்றி மூடுவான். எத்தனை இடங்கள்ல நம்ம தயங்கி தயங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. சுவரில் தொங்கும் போட்டோக்களை பரிவுடன் பார்ப்பான். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் காட்சிகளையும் சுவரில் தொங்கும் போட்டோக்களை பார்ப்பது போலத்தான் தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களையும் நீங்கள் என்னையும் கூட அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை கொஞ்சி பேசுவான். ஒரு விருந்தாளி எந்தவித தடயங்களும் விட்டு செல்வதில்லை, அவன் கொண்டு வந்த பழங்களையும் பரிசு பொருட்களையும் தவிர. பூமிக்கு விருந்தாளியாய் வந்தவர்களில் நானும் ஒருவன். அழைப்பு மணியை அழுத்திவிட்டு காத்திருக்கிறேன். வாசற்படிக்கும் வீட்டுக்கும் நடுவே உள்ள தூரம் எத்தனை நூற்றாண்டு தூரம். இந்த கவிதை எத்தனை உணர்வுகளை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. நான் காலிங் பெல்லை அழுத்திட்டு காத்துக்கிட்டே இருக்கேன். அந்த வீட்டுக்கு நுழையிறதுக்கும் இந்த நான் நிற்கிற இடத்துக்கு இடையில ஒரு நூற்றாண்டு தூரம். நீங்கள் ஒரு அன்பின் அழைப்பு மணியை அழித்து விட்டு எவ்வளவு நேரம் காத்திருந்திருக்கிறீர்கள்? ஒரு வாய்ப்பிற்கான அழைப்பு மணியை அழித்து விட்டு எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீர்கள்? ஒரு உழைப்பை செலுத்திவிட்டு அதற்கான பலனை பெறுவதற்காக நீங்கள் எவ்வளவு நேரம் காத்திருந்திருக்கிறீர்கள்? நீங்கள் பிறருக்கு காட்டிய மரியாதைக்கு பதில் மரியாதை உங்களுக்கு கிடைப்பதற்கு, நீங்கள் பிறருக்கு செய்த தியாகங்களுக்கு பதில் பிரதிபலன் உங்களுக்கு கிடைப்பதற்கு எவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்பதை நண்பர்களே நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படி சிந்தித்து பார்த்தால் ஒரு வீட்டிற்கு விருந்தாளியாய் வந்தவர்களுடைய அத்தனை நெருக்கடிகளும் இந்த பூமியில் விருந்தாளியாய் வந்த நம் அனைவருக்குமே உண்டு என்பதை ஒரு கவிதை சொல்லுகிற போது உண்மையிலேயே ஒரு சிறிய கவிதை, ஒரு சிறிய ஒரு திறப்பின் மூலமாக இனிமேல் நீங்கள் எந்த வீட்டிற்கு விருந்தாளியாய் சென்றாலும் இந்த கவிதை உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். இப்படித்தான் இந்த பூமியில் நாம் இருக்கிறோம் என்பது உங்களுக்கு நினைவுக்கு வரும். அப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு கவிதையுமே, ஒவ்வொரு இலக்கியமும் சிறுகதையும் நமக்கு வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திறவுகோலாக இருக்கின்றன. அந்த திறவுகோலின் வழியாகத்தான் நாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியையும் கடந்து செல்கிறோம். நிறைவாக நான் என்னுடைய
ஒரு கவிதையோடு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இளமையில் தேவதையாக இருந்தவர்களுக்கு என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். இந்த இளமை பருவம் என்பது எதை நமக்கு கொண்டு வருகிறதோ இல்லையோ, நம்மிடம் ஒரு விதமான ஒரு ஏஞ்சல் குவாலிட்டி இருப்பதாக நம்மை நம்ப வைக்கும். ஆனால் வாழ்க்கை நம்மை சிதைத்து 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 நம்ம எப்படி ஒரு சாத்தானாக மாற்றுகிறது என்பது ஒரு கொடூரமான ஒரு அனுபவம். நம்மிடம் ஒரு இளமை காலத்தில் ஒரு பெரிய அன்பு இருந்தால் அந்த அன்பை வாழ்க்கை நமக்கு இல்லாமல் ஆக்கும். நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருந்தால் வாழ்க்கையின் போக்கு அந்த நம்பிக்கைகளை ஒன்றொன்றாக உடைத்து கொண்டே வரும். இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம் சொல்லலாம். அந்த கி. ராஜநாராயணன் கன்னிமை என்று ஒரு கதை எழுதியிருப்பார். நான் அந்த கதையை எத்தனையோ முறை படித்திருக்கிறேன், எத்தனையோ இடங்களில் சொல்லியிருப்பேன். ஒரு பெண் இளமையில் தேவதை போல இருந்த ஒரு பெண் எப்படி ஒரு திருமண வாழ்க்கையினுடைய 10 வருடங்களில் அவளுடைய அத்தனை இனிய குணங்களையும் அவள் இழக்க வைக்கப்படுகிறாள் என்பதை பற்றி ஒரு அற்புதமான கதையை கீரா எழுதியிருக்கிறார். இளமையில் தேவதையாக இருந்தவர்களை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். இளமையில் தேவதையாக இருந்தவர்கள் எப்போதோ உதிர்ந்த தங்களது சிறகொன்றை திடீரென கண்டெடுக்கிறார்கள். அதெல்லாம் முதிர்ந்த சிறகுகள்லாம் மாறிடும். சரி, நம்ம சின்ன வயசுல எப்படி நல்லா இருந்தோம், ஏன் இப்படி ஆயிட்டோம்? இளமையில் தேவதையாக இருந்தவர்கள் எப்போதோ உதிர்ந்த தங்களது சிறகொன்றை திடீரென கண்டெடுக்கிறார்கள். இளமையில் தேவதையாக இருந்தவர்கள் நிலைக்கண்ணாடியின் முன் பிடுங்கப்பட்ட இரவுகளை உடுத்தி ஒரு கணம் பரிசுத்த கனவொன்றை காண்கிறார்கள். அன்பின் தேவதைகளாக இருந்தவர்கள் ஒரு பாலைவனத்தை நீரூற்றி நிரப்பும்படி அனுப்பப்பட்டார்கள். அன்பின் தேவதையாக இருந்தவர்கள் ஒரு பாலைவனத்தை நீரூற்றி நிரப்பும்படி அனுப்பப்பட்டார்கள். நீதியின் தேவதையாக இருந்தவர்கள் நீதியற்ற உலகின் தர்க்கங்களால் வழிமறிக்கப்பட்டார்கள். கருணையின் தேவதையாக இருந்தவர்கள் மன்னிக்கப்பட்டவர்களின் கைகளால் சவுக்கால் அடிக்கப்பட்டார்கள். அறிவின் தேவதையாக இருந்தவர்கள் மனநோய் விடுதிகளில் தங்களை நிரூபிக்க நிர்பந்திக்கப்பட்டார்கள். வலிமையின் தேவதையாக இருந்தவர்கள் வரிசை வரிசையாக நுகத்தடியில் பூட்டப்பட்டார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு இளமையில் நம்ம எந்த பொறுப்பும் இல்லாமல் இருந்திருப்போம். ஒரு 30 வயசுல எத்தனை நுகத்தடிகள் நம்ம மேல பூட்டப்பட்டு எத்தனை பொறுப்புகளுக்கு நம்ம ஆளாக்கப்பட்டிருப்போம் அப்படிங்கிறத. காதலின் தேவதையாக இருந்தவர்கள் பின்னிரவில் படுக்கை அறையில் கேவி கேவி அழுதார்கள். அழகின் தேவதையாக இருந்தவர்கள் அழகின் வன்முறையால் வேட்டையாடப்பட்டார்கள். நேர்மையின் தேவதையாக இருந்தவர்கள் நம்பவே முடியாத ஒரு சிறிய விலைக்கு தம்மைத்தாமே விற்றுக்கொண்டார்கள். மீட்பின் தேவதைகளாக இருந்தவர்கள் திரும்ப திரும்ப அற்ப விலைக்கு காட்டி கொடுக்கப்பட்டார்கள். இளமையில் தேவதையாக இருந்தவர்கள் சாத்தானாக மாறும்போது சாத்தானாகவே வாழ்ந்திருப்பவர்களை நடுநடுங்க செய்கிறார்கள். நண்பர்களே, நீங்கள் எப்போதும் தேவதைகளாக இருங்கள். நீங்கள் எப்போதும் தேவதைகளாக இருப்பதற்கான அந்த வெளிச்சத்தையும் அந்த ஒரு நம்பிக்கையையும் அந்த நல்ல இனிய ஒரு வாழ்க்கையையும் இந்த உலகம், இந்த சொற்கள் உங்களுக்கு கொடுக்கட்டும். நீங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு நூலும், நீங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு ஆசிரியனும் உங்கள் தேவதைத்தன்மையை உங்களுக்குள் நிலைபெறச் செய்யட்டும். நாம் இளமையில் அல்ல, எப்போதும் தேவதைகளாக இருப்பது என்பது நமது இதயத்தில் எந்த அளவிற்கு அன்பும் ஜனநாயகமும் இருக்கிறது, நம் இதயத்தில் எப்போது அன்பும் சகவாழ்வும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் நம்முடைய தேவதை குணங்கள் நீடித்திருக்கும். எங்கள் எல்லோரும் தேவதைகளாக நீடித்திருக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.